எல்லா பாட்டி கதைகளும் இனிமையானவை அல்ல. சில கதைகள் இருண்டவை, மிகவும் இருண்டவை. பல ஆண்டுகளுக்கு முன்பு மறக்கப்பட்ட ஒரு சிறிய கிராமத்துல மீனாட்சி அம்மா என்ற ஒரு வயதான பெண் வாழ்ந்தாரு. அவள் வித்தியாசமானவள் என்று மக்கள் சொன்னார்கள். அவள் தன்னுடன் பேசிக்கொண்டே இருந்தாள். இரவில் ஒருபோதும் தூங்கவில்லை. அவளது பேரப்பெண் பிரியா விடுமுறையில் அவளுடன் தங்க வந்தாள். முதல் நாளிலிருந்தே அந்த வீட்டில் ஏதோ தவறாக இருக்கிறது என்று பிரியாவுக்கு உணர்ந்தது. நள்ளிரவில் பாட்டியின் அறையிலிருந்து மென்மையான குரல்கள் கேட்டன. ஒரு இரவு பிரியா கேட்டாள், பாட்டி, நீ ஒவ்வொரு இரவும் யாருடன் பேசுகிறாய்? பாட்டி மெதுவாக திரும்பி புன்னகையுடன் மெல்ல, நான் உன் தாத்தாவுடன் பேசுகிறேன் என்று சொன்னாள். ஆனால் பயமுறுத்தும் உண்மை என்னவென்றால் அவளது தாத்தா 10 வருடங்களுக்கு முன்பே இறந்து விட்டார். அந்த இரவுக்கு பிறகு பயமுறுத்தும் விஷயங்கள் நடக்கத் தொடங்கின. கதவுகள் தானாகவே திறந்தன. சமையலறை பாத்திரங்கள் விழுந்தன. மேலும் யாரோ கூரையில் நடக்கிறார்கள். பாட்டி பிரியாவை எச்சரித்தாள், 12 மணிக்கு பிறகு ஒருபோதும் வெளியே பார்க்காதே. ஆர்வம் பயத்தை வென்றது. நேராக 12:05 பிரியா ஜன்னல் வழியாக பார்த்தாள். அவள் கிணற்றருகே நிழல் ஒருவர் நின்று அவளை கையசைத்து அழைக்கிறதை பார்த்தாள். அவள் கத்தி பாட்டியிடம் ஓடினாள். ஆனால் பாட்டி ஏற்கனவே விழித்திருந்தாள். பாட்டி நடுங்கும் குரலில், இப்போது அவன் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டான் என்று சொன்னாள். அடுத்த காலை கிராமத்தார் பிரியாவை கிணற்றருகே மயக்கமாக கிடந்தவாறு கண்டனர். பாட்டி என்றென்றும் மறைந்து விட்டாள். இரவில் வீட்டில் அவளது குரல் மட்டும்தான் மீதமிருந்தது. சில பாட்டிகள் உங்களை அன்புடன் பாதுகாப்பார்கள். சிலர் உங்களை இறந்தவர்களிடமிருந்து மறைத்து வைப்பார்கள். கருத்து தெரிவியுங்கள். விரும்பினால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். ஒளி விளக்கு திடீரென அணைந்த போது கேமரா மெதுவாக மங்குகிறது.